வாழ்க்கையை காப்பாத்திட்டு போயிட்டா உன்னே மாதிரி ஆளுட்டு இருந்தாக்க உருப்படாம நீ என்ன பண்ண என் குடும்பத்தையே இப்ப தர்மநாசம் ஆக்கிருக்க அப்ப கூட்டி வந்த என்னையவே ஆக்குனீங்கன்னா கூட இருந்த சம்பாதிக்க என்ன பண்ணலப்பா நீ எதுவுமே. பிக் பாஸ் மூலமா பிரபலமான தாமரை செல்வியும் அவங்களுடைய கணவரும் சேர்ந்து ஆதி வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்துல ஆதி தற்கொலை முயற்சி செய்ததாகவும் அது குறித்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சின்ன மருமகள் சீரியல் நடிக்கிற ஸ்வேதாவுடைய கணவர் தான் ஆதி. ஏற்கனவே இவங்க 2 பேருக்கு இடையே பிரச்சனை இருப்பதனால விவாகரத்து வழக்கு இப்ப குடும்ப நல நீதிமன்றத்தில் நடந்துட்டு வருது. இப்படி இருக்க சூழல்தான் ஆதி மேல பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க தாமரை செல்வி. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா கூட டிடிஎஃப் வாசன் அவருடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஆதி குறித்து பல ஆதாரங்களை வெளியிட்டிருக்காரு. அதுவும் ஆதி கண்டினியூவா பெட்டிங் விளையாடுறவர்னும் அதுல தீவிரமான அடிக்டா இருக்கிறதுனால இவர் பலர்கிட்டையும் பணம் வாங்கி அதுல ஏமாந்துடுறாருன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு பலரும் பணம் கொடுத்திருக்காங்க. அந்த பணத்தை அவங்க திருப்பி கேட்டுட்டே இருந்தா இவரு உங்களுடைய பேரை நான் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டுறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் தாமரை செல்வியும் அவங்களுடைய கணவரும் சேர்ந்து ஆதி வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுல ஆதி தற்கொலை முயற்சி செய்து கொள்ற மாதிரி ஒரு நாடகம் போட்டிருக்காரு. அதை பார்த்து கோவம் அடிச்ச தாமரையோ என் பேரை எழுதி வச்சுட்டு இது மாதிரி பண்ணுவியான்னு ரொம்பவே காட்டமா பேசியிருக்காங்க. ஆனா ஆதியோ எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் போடுறாரு. இந்த வீடியோ இப்ப வரலாயிட்டு வருது. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா கூட தாமரை செல்வி டிடிஎஃப் வாசனும் நானும் சேர்ந்து அவனுடைய மனைவி ஸ்வேதாக்காக நாங்க நாடகம் போடுறோன்னு சொல்றான். இப்படி நிறைய பொய்ய சொல்லிட்டு வரான்னு ஒரு வீடியோவை ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ கூட இப்ப சோசியல் மீடியால வைரலாயிட்டு வருது. ஏன்னா நீ தப்பு பண்ணிருக்க கன்ஃபார்ம் மாட்டேன். நீ எவ்வளவு காசு செலவு பண்ணி எல்லாத்தையும் திருடி எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணி எல்லா வேலையும் நீ பண்ணு. 100% நீ மாட்டி நீ உள்ள போகும்போது எவ்வளவு பெரிய விஷயமா இது ஆகும் மட்டும் பாரு. அது நீங்க சொல்லியிருக்கீங்க. அது இருமாமா விசாரணைக்கு வந்து சம்மன் அனுப்பி அடுத்தே வந்துட்டேன்னு சொல்லி நல்லவன் எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் குடுக்கறேன். நான் வந்து என்ன கிழமை செவ்வாய்க்கிழமை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் குடுக்கறேன். வெள்ளிக்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை நாங்க போய் கம்ப்ளைண்ட் குடுக்கறோம். தலைவர் என்ன பண்றாருன்னா வெள்ளிக்கிழமை இன்டர்வியூ குடுக்கறாரு. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து போன் பண்ணி பேசுறாங்க. ஸ்டேஷன்ல இருந்து பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வந்து உங்க மேல கொடுத்துருக்காங்க. தாமரை செல்வியும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது உங்க அம்மாவும் பேசுறாங்க, நீங்களும் பேசுறீங்க. பேசும்போது என்ன சொல்றீங்க, நான் வந்து வெள்ளிக்கிழமை வந்துடுறேன். நீங்க வெள்ளிக்கிழமை வரலாம். ஆனா வெள்ளிக்கிழமை என்ன பண்றீங்க, தெளிவா பாலிமர்ல நேக்கா நியூஸ் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வந்து என் வீட்டுக்காரங்க மேல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்க. ஆனா என்ன இன்டர்வியூ கொடுத்துட்டு அடுத்ததே நாங்க வந்து அடுத்த வீடியோ எப்படி இருந்தாலும் இவங்க வீடியோ வந்து நம்ம நகையை திருடிட்டோம், எப்படி இருந்தாலும் வீடியோ வெளில வந்துடும், இவங்க வீடியோ போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நம்ம தெளிவா பண்ணுவோம்னு ஸ்கெட்ச் போட்டு தெளிவா பண்ணிருக்கீங்க. பண்ணுங்க. அப்புறம் ஏண்டா உன் பொண்டாட்டிக்காக நான் வேலை பாக்குறேன், எனக்கு தேவை இதெல்லாம். உன் பொண்டாட்டிக்காக நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு என்னடா வந்திருக்கு? அவளாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு. உடனே வந்து நான் வந்து மத்த சீரியலுக்கு போனேன், மூவிக்கு போனேன், என் வேலை உண்டு நான் உண்டுன்னு வந்தேன். நான் உண்மையா பழக போயிட்டு இடையில புருஷன்னு நீ வந்து அப்படி பழகினதுனால மட்டும்தான் எங்களுக்கு தண்டனை. அதை விட்டுட்டு சீரியலையும் நான் விட்டுருக்கேன். இதையும் விட நீங்க வந்து எப்படிங்க உங்க பொண்டாட்டிக்காக உங்களை நாங்க இது பண்றோம் பெரிய நீங்க இவரு பரவாயில்ல, இதெல்லாம் கேட்கவே முடியல. அத்தனை வாட்டி நீங்க விசாரணைக்கு வராம திங்கக்கிழமை வந்துடுறேன் சார், அது நடந்த சொல்லிடுறேன், திங்கக்கிழமை வர்றேன் சார் அப்படின்னு சொன்னீங்க. திங்கக்கிழமை வரல. திங்கக்கிழமை எப்ப வந்தீங்க? திங்கக்கிழமை 6 மணிக்கு வக்கீல் சார் மட்டும்தான் வந்தாங்க. வக்கீல் சார் வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி சம்மன் அனுப்புங்க, தலைவர் வரமாட்டாரு, திருட்டு பயலுக்கு எவ்வளவு ஒரு இது பாத்தீங்களா, சம்மன் அனுப்புங்க அப்பதான் வருவாங்கன்னாங்க. சரின்னு சம்மன் அனுப்பியாச்சு. சம்மன் அனுப்பி காலைல 10 மணிக்கு வர சொன்னாங்க. நான் 10 மணிக்கு போயிட்டு வந்து வீடியோ போட்டேன். நீங்க என்ன பண்ணீங்க, நைட்டு 9 மணி 4 மணிக்கு வந்தீங்களா சார்? நைட்டு 9 மணிக்கு வந்தீங்க. 9 மணிக்கு எப்படி வந்தீங்க? 3 வக்கீல் சாரோட வந்தீங்க. 3 வக்கீலோட வந்தீங்க. விசாரணை இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கமிஷனர் ஆப்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் அப்படி நீங்க கொடுத்திருக்கீங்க. என்னன்னு கொடுத்திருந்தீங்க, இந்த மாதிரி உங்க வீட்டுல போய் நான் மிரட்டினேன். உங்க அம்மாவை கேளுப்பா, வீடியோ கூட இருக்கு. உங்க வீட்டுல போய் நாங்க உங்க அம்மாவை போய் நான் மிரட்டினேன் அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கீங்க, இந்த மாதிரி நான் நகையை வந்து பூட்டாத டிராவுக்குள்ள வச்சேன், திருப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா நகையை கொண்டு அதுவும் உங்களுக்கு 60,000 தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு 50,000, எங்களுக்கு 60,000. எப்படிப்பா இப்படி எல்லாம் பேசுற? இப்ப இன்டர்வியூல என்ன சொல்லிருக்கீங்க, எங்களுக்கு வந்து பைனான்ஸ் கட்ட முடியல, அதுக்கு வந்து பணம் தேவைப்பட்டுச்சுன்னு. ஏன்டா காலில் விழுந்து கெஞ்சினே, காலில் விழுந்து என்னை காப்பாத்துறீங்க, என் பொண்டாட்டி சுத்தி கடன் வாங்கி வச்சு மாட்டி விட்டா, காலில் விழுந்து அப்படி பேசுனியடா, கெஞ்சி அழுது புரண்டு காசை வாங்கிட்டு லெவல்ல எப்படின்னா, அதாவது
புதுசா தெரியாம அவனோட பிரச்சனைக்காக திருடுறவன் வந்து ஏதாவதுல உளறிட்டு ஏதோ ஒண்ணு இது பண்ணிடுவான். தெரியாம பண்ணிட்டேன். இது பரம்பரை திருட. இது வந்து குடும்பமே திருட்டு குடும்பம். அதாவது ஃபேமிலியோட குடும்பமா உட்கார்ந்து திருடி அதெல்லாம் படிக்க வேணா விட்டுரு. குடும்பமா சாரிங்க கொஞ்சம் அப்புறம் இதை பேசிக்கிறேன். நடந்ததை பேசிட்டு கண்டிப்பா வந்து நான் அப்புறமா அது பண்றேன். ஃபேமிலியே ஃப்ராட் குடும்பம். ஏன்னா அவங்க அம்மா அக்கௌண்ட்ல எத்தனை பேருக்கு பணம் போயிருக்கு, எத்தனை பேர் எல்லாமே ஒண்ணு எடுத்துட்டு எல்லாமே இருக்கு. எல்லாமே வரும். மொத்தமா பெரிய லாக்ல நீங்க மாட்டும் போது நீங்க இப்ப இன்டர்வியூ கொடுத்தீங்களே தலைவரே, இந்த இன்டர்வியூக்கு நீங்க இப்ப ஓடி போயிட்டாரு பெங்களூர்ல போய் ஓடி இல்ல. நாங்க என்ன பண்ண போறோம்னா எங்களுக்கு மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.